கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மாரநாதா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு தெரியுமா ஏன் உங்கள் வியாதி இன்னும் சுகமாகவில்லை என்று? எத்தனை இரவுகள் தூங்காமல் அழுதிருக்கிறீர்கள். ஆண்டவரே, ஏன் இன்னும் என்னை சுகப்படுத்தவில்லை? எத்தனை மருத்துவமனைகள், எத்தனை மருந்துகள், எத்தனை ஜெபங்கள், எத்தனை கண்ணீர், ஆனாலும் இன்னும் ஏன் இந்த வியாதி போகவில்லை? ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் அந்த மனிதராக இருக்கலாம். உங்கள் குடும்பத்திற்கு தெரியாத ஒரு வலி, உங்கள் இருதயத்தில் மறைந்து வைத்திருக்கும் ஒரு கண்ணீர். ஆனாலும் உங்கள் கண்ணீரை மனிதர்கள் மறந்திருக்கலாம், தேவன் மறக்கவில்லை. இன்று தேவன் உங்களிடம் பேச விரும்புகிறார். ஆகையால் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். முதலாக மாரநாதா யூடியூப் சேனலை பார்க்குறவங்க, நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நன்றி. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை நீங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் இன்னும் அநேக புது வீடியோக்களை கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்காக நான் இன்னும் உங்களுக்காக தயாரிக்க முடியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வசனம், ஒரு வார்த்தை, ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். தேவன் அமைதியாக இருக்கிறார், ஆனாலும் அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். சில நேரங்களில் நான் கேட்குறோம், ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்களுக்கு அந்த வேதனை தெரியலையா? உங்களுக்கு அந்த மரணப்படுக்க தெரியலையா? உங்களுக்கு அந்த கண்ணீர் தெரியலையா? மருத்துவர்கள் இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்களே, உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லையாப்பா? உடைய கண்ணீர் உங்களுக்கு காண்கின்றதா என்று சொல்லி அநேக புலம்பல்களோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கேட்போம். நான் அழுகிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் நீரே அமைதியாக இருக்கிறேன். அன்பானவர்களே, தேவனுடைய அமைதி அவர் இல்லாததற்கான அடையாளம் இல்லை. அவருடைய வார்த்தை சொல்கிறது, யாவே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி உங்களுக்குள்ளே மற்றவரிடத்தில் சொல்ல முடியாத ஏதோ ஒரு மனபாரம் உங்களை போட்டு அழுத்தி கொண்டிருக்கலாம். அவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நான் யாவே தேவனாய் இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், யெகோவா ராஃபாவாக இருக்கிறேன், உனக்கு சுகம் கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறேன். அவர் செயற்பட ஆரம்பிக்கிறார் என்பதற்கான அடையாளம், வேதாகமத்தில் ஒரு கதையை நான் உங்களுக்கு இதற்கு எடுத்துக்காட்டாக கூற முடியும். லாசரு இறந்தான். மரியாளும் மார்த்தாளும் செய்தி அனுப்பினார்கள். என்னென்று சொன்னான், ஆண்டவரே, நீர் நேசிப்பவன் வியாதியாய் இருக்கிறான். அனைவரும் நினைத்தார்கள் இயேசு உடனே வருவார்கள் என்று சொல்லி. ஆனாலும் இயேசு தாமதித்து வந்தார். 4 நாட்கள் பிறகு வந்தார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வியாதியில் நாங்கள் மரணப்படுக்கையோடு இருக்கிற நேரத்தில் ஏசப்பாட்ட நாங்கள் சொல்லுவோம், ஏசப்பா இந்த மரணப்படுக்கை இது கடைசி நேரம், நீங்கள் இந்த நேரத்திலையாவது எனக்கு உதவி செய்யணும் என்று சொல்லியிருக்கிற நேரத்தில் எங்களுடைய மரணம் வந்துட்டு நாங்கள் மரித்தித்தோம், அடக்கம் பண்ணியாச்சு, 4 நாள் ஆயிடுச்சு. எங்களுடைய இருதயம், எங்களை சுற்றி உள்ளவர்கள், எங்களை நேசித்தவுடைய இருதயம் எப்படியாப்பட்ட மனநிலை இருக்கும்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் லாசருவினுடைய இருதயத்திலிருந்தும் லாசருடைய சகோதரர்களாயிருக்கிற மார்த்தாள் மரியாளுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் யோசித்து பார்த்தா, என்ன இந்த ஆண்டவருக்கு எங்கள் மேலே இரக்கம் இல்லையா? எங்கள் சகோதரர் மேல் இரக்கம் இல்லையா? ஏன் இன்னும் எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லி நிறைய அங்கலாய்ப்புகளை நாங்கள் அங்கலாய்த்து கொண்டிருப்போம். முடிந்து விட்டதென்று அனைவரும் நினைத்த நேரத்தில் இயேசு வந்தார். இந்த வியாதி மரணத்திற்கானதல்ல, தேவனுடைய மகிமைக்காக. நீங்களும் என்று கேட்கலாம், ஏன் இவ்வளவு தாமதம்? தேவன் சொல்லுகிறார், நான் தாமதிக்கவில்லை, நான் சரியான நேரத்தில் தயாராயிருக்கிறேன். கண்ணீரை காண்கிற தேவன். இந்த உலகம் உங்கள் வலியை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனாலும் உங்கள் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன், உங்கள் கண்ணீரை கணக்கிலே வைத்திருக்கிற ஒரு தேவன் உங்களுக்கு உண்டு. சங்கீதம் 56:8 இவ்வண்ணமாய் சொல்கிறது, என் கண்ணீரை உமது துருத்தியில் வைத்திருக்கிறீர். நீங்கள் தனியாக மருத்துவமனையின் அறையிலே அழுத இந்த நேரம்
உங்களுக்கு தூக்கம் வராமல் இருந்த அந்த இரவும், உங்கள் வலியை யாரிடமும் சொல்லாமல் சிரித்த அந்த நாளும் தேவன் அனைத்தையும் பார்த்தார். அவர் பார்க்காத கண்ணீர் இல்லை, அவர் கேட்காத ஜெபம் இல்லை. உங்கள் விசுவாசம் இன்னும் உயிரோடு இருக்கிறதா? 12 ஆண்டுகள் ஒரு பெண் ஒரு நோயுடன் வாழ்ந்தாள். பணம் முடிந்தது, மருத்துவர்கள் கைவிட்டார்கள், நம்பிக்கை முடிந்தது. ஆனால் அவள் ஒரு முடிவை எடுத்தாள். இயேசுவின் ஆடையாவது நான் தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி அவள் தொட்டாள். அந்த நொடியே அற்புதம் நடந்தது. மாற்கு 5:34 நீங்கள் இந்த வசனத்தை வாசிக்கலாம். மகளே, உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கியது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்று தேவன் உங்களிடம் கேட்கிறார், உன் விசுவாசம் இன்னும் உயிரோடு இருக்கிறதா? நோய் பெரிதாக இருக்கலாம், ஆனால் உங்கள் தேவன் அதைவிட பெரியவர் என்பதை மறந்து விடாதீர்கள். பலவீனத்திலும் தேவன் உங்களுடன் இருக்கிறார். பவுல் 3 முறை ஜெபித்தார், ஆண்டவரே, இத்தனை வேதனையை எடுத்துவிடும். ஆனால் தேவன் சொன்ன பதில் 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும். சில நேரங்களில் தேவன் உடனே வியாதியை மாற்றதில்லை. ஆனால் அந்த வியாதி நமக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறதற்காக, ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காக தேவன் நமக்கு அதை அனுமதித்திருக்கலாம். இயேசு இன்னும் சுகப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். இயேசு மாறவில்லை, மாறப்போவதும் இல்லை. அவருடைய வார்த்தை சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றுமே மாறாதவர் என்று. எபிரேயர் 13:8 இவ்வாறு கூறுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய கரங்கள் இன்னும் பலமுள்ளவை, அவருடைய இரக்கம் இன்னும் குறையவில்லை, அவருடைய வாக்குறுதிகள் இன்னும் உண்மையானவைகள். ஏசாயா 53:5 இவ்வண்ணமாக சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கும் இந்த நிமிடமே உங்கள் நம்பிக்கை மீண்டும் உயிர் பெற வேண்டிய நேரமாக இருக்கலாம். நீங்கள் இன்று அழுது கொண்டிருந்தால் இந்த வார்த்தையை நினைவில் வையுங்கள். உங்கள் வியாதி உங்கள் கதையின் முடிவல்ல. தேவனுடைய வாக்குறுதியே உங்கள் கதையின் முடிவாக இருக்கட்டும். மனிதர்கள் சொல்வார்கள் இது முடியாது, மருத்துவர் சொல்வார்கள் இது கடினம். ஆனாலும் தேவன் சொல்கிறார், மனுஷனால் கூடாதவைகள் என்னால் கூடும் என்று சொல்லி. அதனால் ஜெபத்தை நிறுத்தாதீர்கள், விசுவாசத்தை இழக்காதீர்கள், தேவனை விட்டு விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் உங்களை விட உங்களோட சுகத்தை விரும்புகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த வார்த்தையை இந்நேரம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக இப்பொழுது திரும்ப நேரமாக இருக்கிறது. நாங்கள் ஒரு கண்களை மூடி எங்களுடைய சுகத்துக்காக, எங்களுக்கு அன்பானவர்களின் சுகத்துக்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். பரலோகத்தில் இருக்கிறேன் பரமபிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியே உம்முடைய அன்பு துணியோடு ஜெபிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நோயினால் சோர்ந்து போனவர்களுக்கு புது பலனை தாரும். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு இருதயத்திலே மீண்டும் விசுவாசத்தை ஆண்டவரே அப்பா துவங்க பண்ணுங்க. உமது சமாதானம் அவர்களை நிரப்பட்டும். உமது சித்தப்படி அவர்களுக்கு சுகத்தையும் மாறுதலையும் ஆண்டவரே நீங்கள் கொடுத்து அப்பா இப்பொழுதும் வைத்தியர்களால் கைவிடப்பட்டு கண்ணீரோடு மரண படுக்கையின் தருவாயில் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் ஒரு சுகம், ஒரு புது பலன், ஆரோக்கியம் உண்டாகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் உம்முடைய பிள்ளைகள் சுகமாகட்டும் ஆண்டவரே. குமாரன் விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலையாக இருக்குமே. உம்முடைய மெய்யான விடுதலை மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், வியாதியோடு இருக்கிறவர்கள், புற்றுநோயினாலும் அப்பா ஆண்டவரை கைவிடப்பட்டவர்களாய் ஆண்டவரை இருதய நோயினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், கிட்னி வருத்தத்தோடு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே தொட்டு உம்முடைய அற்புத கரம் பிள்ளைகளை சுகமாக்குறதை பிள்ளைகள் பிரத்யட்சமாய் உணரத்தக்கதாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறபடியால் சோத்திரம். அப்பா மனுஷனால் கூடாதவைகள் உம்மால் கூடும் ஆண்டவரே. அப்பா உலகம் கைவிட்டிருக்கலாம், ஆனாலும் எங்களை கைவிடாத கர்த்தருடைய கரம் அப்பா உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற மட்டும் பிசாசானவன் வியாதி என்ற போர்வையிலே எங்களை ஆண்டவரை முடக்கி வைக்க முடியாத இயேசுவின் நாமத்தினாலே
கர்ப்பத்தில் உருவான சிசு முதல் மரிக்கும் தருவாயில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய விசேஷித்த சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுதே கடந்து சென்று ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வியாதியை நீங்கள் சுகப்படுத்தி வெள்ளத்தை கொடுத்து ஆரோக்கியத்தினாலே நிறைப்பினபடியால் நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு சிறுவர்கள், வாலிபர்கள், பெண்கள், ஆண்டவரே அப்பா, முதியவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்த கோட்டையின் மறைவுக்குள்ளாய் உடைய ஆவி ஆத்ம சரத்தை ஒப்பு கொடுத்து நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வாழ்த்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மாராநாதா இயேசு கிறிஸ்துவே, சீக்கிரம்